அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த படத்தை பாருங்க. ராகு பகவான் ஒருவரை அவர் வெற்றி பாதையை விட்டு வேறு பாதையில் செல்பவரை இழுத்து பிடித்து நிறுத்துகின்றார். வெற்றி பாதையை நோக்காமல் மாற்றுப்பாதையிலே செல்லக்கூடியவரை இழுத்து பிடித்து நிறுத்துகின்றார் அந்த ராகு பகவான். இந்த படத்திலும் ராகு பகவான் அவரை வெற்றி முகம் நோக்கி செல்வதற்காக அவரை இழுக்கின்றார். வெற்றி முகத்தை விட்டு வேறு பாதையில் செல்லக்கூடியவரை வெற்றி முகம் நோக்கி செல்வதற்காக அவரை இழுத்து பிடிக்கின்றார். அவ்வாறு வெற்றிமுகம் நோக்கி செல்லாமல் மாற்றுப்பாதையில் செல்லக்கூடியவரை இழுத்து பிடித்தவர் இந்த படத்திலே ராகு பகவான் அந்த வெற்றியை நோக்கிய பாதையிலே செலுத்துகின்றார். அந்த படிக்கட்டு தான் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பாதை என்று அந்த வெற்றியை நோக்கிய பாதையிலே அந்த ராகு பகவான் அவரை செலுத்துகின்றார். இந்த படத்திலே அந்த ராகு பகவான் அந்த வெற்றி பாதையிலே முன்னேற்றி கொண்டு செல்கின்றார். அந்த வெற்றி பாதையிலே அந்த நபரை முன்னேற்றுகின்றார் ராகு பகவான். முன்னேறி செல், அந்த வெற்றி பாதையிலே மேலும் மேலும் முன்னேறி செல் என்று அந்த வெற்றி பாதையிலே அவரை முன்னேற்றுகின்றார் ராகு பகவான். அவ்வாறு வெற்றி பாதையை விட்டு மாற்றுப்பாதையிலே செல்லக்கூடியவரை இழுத்து பிடித்து வெற்றி பாதையிலே செலுத்தியவர், வெற்றி பாதையிலே அவரை முன்னேற்றி செலுத்தியவர் இப்பொழுது அவரை வெற்றி ஸ்தானத்திலே கொண்டு சென்று நிறுத்துகின்றார் ராகு பகவான். இவ்வாறு ராகு பகவான் நல்ல பலனை கொடுக்கக்கூடியவராக, வெற்றியை கொடுக்கக்கூடியவராக, வெற்றியை விடுத்து மாற்றுப்பாதையில் செல்ல விடாமல் வெற்றி பாதையிலே வெற்றி முகம் நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே கொண்டு செலுத்தி வெற்றிக்கு வழிவகுத்து அந்த வெற்றியிலே கொண்டு சென்று நிறுத்துகின்றார் ராகு பகவான். அவ்வாறு ராகு பகவான் ஒருவருக்கு வெற்றி பாதையிலே முன்னேற்ற பாதையிலே கொண்டு செலுத்தி நிறுத்த வேண்டும் என்றால் அந்த ராகு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜாதகத்திலே ராகு பகவான் எவ்வாறு அமர்ந்திருந்தால் அவ்வாறு ஒருவரை வெற்றி பாதையை கொண்டு செலுத்தி வெற்றியை தேடிக் கொடுப்பார் என்பதற்கு ராகு பகவான் கிரகநிலை எவ்வாறு ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மேஷ லக்னத்தை உதாரணமாக கொண்டு எடுத்து சொல்லப்படுகிறது. மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மேஷம் லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் அங்கே மேஷம் லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க அவரோடு ராகு இருந்தால் அந்த ராகு பகவான் இப்படிப்பட்ட வெற்றி பாதையிலே அவரை கொண்டு செலுத்துவார். மேஷம் லக்னம், லக்னாதிபதி செவ்வாய், லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்று அவரோடு ராகு பகவான் இருந்தால் அவருக்கு வெற்றி பாதையை காட்டுவார், வெற்றியிலே கொண்டு செலுத்துவார் ராகு பகவான். அதோடு அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திலே அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் மேஷம் லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அவரையும் வெற்றி பாதையிலே கொண்டு செலுத்துவார் ராகு பகவான், நன்மையே புரிவார் ராகு பகவான். அதுபோல மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த மேஷம் லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தால் மேஷம் லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலே, அந்த 9ஆம் இடம் என்பது திரிகோணமாகும். அந்த 9ஆம் இடத்திலே அந்த செவ்வாயோடு அந்த ராகு பகவான் இருந்தால் அவருக்கும் அந்த ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார்.
அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலேயே உச்சபலம் பெற்றிருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அவருக்கும் ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார். மேஷம் லக்னம் 5ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்குரிய அதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் மேஷம் லக்னம் 5ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க சூரிய பகவான் இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் மேஷம் லக்னம் 5ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கும் வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலே மகரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் மேஷம் லக்னம் 5ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே மகரத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் இந்த ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் மேஷம் லக்னம் 9ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் மேஷம் லக்னத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாக குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய கடகத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் மேஷம் லக்னம் 9ஆம் இடம் திரிகோணத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் இந்த ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாக குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடமாகிய கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார். மேஷம் லக்னம் 9ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் இருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு வெற்றி பாதையை காட்டுவார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திற்கு 9ஆம் இடமாக தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலே கேந்திரத்திலே குரு பகவான் இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் மேஷம் லக்னம் 9ஆம் இடமாக திரிகோணத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 10ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் இந்த ராகு பகவான் வெற்றி பாதையை காட்டுவார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகருக்கு ராகு பகவான் நல்லவராக இருந்து அவருக்கு வெற்றி பாதையை காட்ட வேண்டும் என்றால் ராகு பகவான் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை மாதிரி கட்டங்கள் போட்டு விளக்க கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.